ஒரு பெண் நடுவராக கிரிக்கெட் என்கின்ற விடயத்திலே ஒரு உயர்வான இடத்தை அடைந்திருக்கு. எந்த ஒரு விஷயமுமே எங்களோட வாழ்க்கையில இலகுவானதுன்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அது இலகுவா இருந்தா அது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அவர் அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். பணியில ரிஸ்க் இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்ப நாங்க என்ன போட்டிக்கு அம்பயர் பண்றோமோ அல்லது ரெஃப் பண்றோமோ அந்த விளையாட்டு பத்திய ஃபுல் நாலேஜ் எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது மட்டக்களப்பிலே எப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும்? பர்டிகுலர் முதல் பாஸ்கெட் பால் நல்ல ரீச் ஆகுது. சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் என்றாலே ஸ்கூல் எல்லாமே பயப்படும். சோ அப்ப அந்த டைம்ல இருந்த அந்த ரீச் இப்போதைக்கு குறைவா இருக்குது. மின்னல் 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் எங்களுடைய சிறப்பு நேர்காணலில் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இப்போது பெண்களுக்கான கிரிக்கெட் நடுவராக பெண் நடுவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலையினுடைய உடற்கல்வி ஆசிரியை, அதை தாண்டி ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளர், ஒரு சிறந்த விளையாட்டு விற்பனர், இதை கடந்து வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய ஒரு உடற்பயிற்சி சார்ந்த அந்த துறையில் ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு அடைவு மட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு மாணவி, அதை கடந்து இப்போது ஒரு ஆசிரியை, பல பன்முக திறமையை வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய ஒருவர். இன்றைய தினம் நாங்கள் கலையகத்திலே அழைத்து வந்திருக்கின்ற ஒருவர் எமா குளோரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் அவரை நாங்கள் கலையகத்திலே அழைத்து வந்திருப்பதற்கான பிரதான நோக்கம், அண்மையிலே இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே பெண்களுக்கான இந்த கிரிக்கெட் என்கின்ற விடயத்திலே அந்த கிரிக்கெட்டினுடைய ஒரு பெண் நடுவராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி பல விடயங்களில் சாதித்து வருகின்ற ஒருவர். எனவே அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் முதலில் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுது. எனது பெயர் எமா குளோரியா ஞானப்பிரகாசம். நான் வவுனியா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் 8th ரேங்க்ல பாஸ் ஆகி வின்சென்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பெட்டிக்லோவில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்க இந்த துறையில இப்போ குறிப்பா பிசிக்கல் எஜுகேஷன் என்கின்ற ஒரு விடயம் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பலரும் இந்த துறையை நாடி வருவதற்கு காரணமாக அமைகின்ற விடயம் எதுவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் இது ஒரு ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், உடற்தகைமை, உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் என்றதால இப்போ நிறைய பேருக்கு யாரை கேட்டாலும் நோய் வாய்ப்படுறாங்க, வருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனால தான் இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறாங்க. இப்போ முதல் கொஞ்ச நாளா ஸ்போர்ட்ஸுக்கு பிள்ளைகளை அனுப்பலாத கட்டம் ஒன்று இருந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த நாள்ல பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ்ல உள்வாங்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதான் ரீசனா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமாக உண்மையிலே இப்போது இருக்கக்கூடிய சூழல் மாணவர்கள் குறிப்பிட்ட அளவிலே இப்போது பார்க்க போனால் இந்த பாடசாலை இணைப்பாட விதானம் என்கிற விடயத்திலே குறிப்பாக இப்போது மொபைல் போனுக்குள்ளே எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இப்போது விளையாட்டு பயிற்சி என்கின்ற இந்த விடயத்திலே ஆர்வம் குறைவான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதிலே இப்போது இருக்கக்கூடிய சூழல் மாணவர்களை இந்த விடயங்களுக்குள் ஈர்க்க செய்கிறதா? இப்ப முதல் இருந்த காலத்தை விட இப்ப அவங்க ஆர்வம் செலுத்துறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னா கொரோனாங்கிற இலங்கையை தாக்குனது. அந்த டைம்ல பேரண்ட்ஸ் ஃபுல்லா மொபைல் போன் பிள்ளைகள கையில கொடுத்தவங்க. அப்ப அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு அவங்க வந்தது ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு. நாங்களும் இந்த ஃபீல்டுக்கு புதுசா அவங்களுக்கு இன்ட்ரோ ஆகணும். அப்ப அந்த டைம்ல பிள்ளைகளுக்கு விளையாட்டை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ ஒரு கிரேட் 6 படிக்கிற பிள்ளை கிரேட் 6ல இருந்து விளையாட தொடங்கணும். அவங்க அந்த ஏஜ் குரூப் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, அண்டர் 12. அப்ப அதுல இருந்து படிக்கிற பிள்ளை 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தா 8ஆம் ஆண்டுல அந்த பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது. ஸோ இப்போ அந்த டைம்ல இப்போ நாங்க அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட் மற்றது நாங்க ஸ்கூல்ல இப்ப இருக்கிற பிள்ளைகளை கொண்டு அச்சீவ் பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி இப்ப அவங்க விளையாட போறாங்க, அவங்களுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லி அவங்களே ஆர்வமா கேட்கிற அளவுக்கு இப்ப அந்த சூழ்நிலை மாறி இருக்குது. நிச்சயமாக உண்மையிலே நாங்கள் சொல்ல போனால் மாணவர்கள் பாடசாலையை இணைப்பாட விதானத்துறை என்கின்ற விடயத்திலே நிச்சயமாக இந்த பயிற்சிகள் பாடசாலை மட்டத்திலே அவர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து எடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் அவர்களை தொடர்ச்சியான ஒரு விடயத்திலே ஒரு ஊக்குவிப்பதற்கு காரணமாக அமையும். குறிப்பாக நாங்கள் உங்களிடம் இன்றைய தினம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், இப்போது ஒரு பெண் நடுவராக கிரிக்கெட் என்கின்ற விடயத்திலே ஒரு உயர்வான இடத்தை அடைந்திருக்கின்றீர்கள். இந்த சாதனை இலகுவானதா அல்லது கடினமான பயணத்தை கடந்ததா?
எந்த ஒரு விஷயமுமே எங்களோட வாழ்க்கையில இலகுவானதுன்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அது இலகுவா இருந்தா அது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அவர் அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஆகவே இது ஒரு கடினமான பாதை. இதுக்கு நாங்க தான் எஃபர்ட் பண்ணணும், நாங்க தான் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா மட்டும்தான் இந்த கடினமான பாதைக்குள்ளால சென்று எங்களோட எய்ம் அடையலும்னு சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமா, குறிப்பாக பாதைகள் கரடுமுரடாக இருந்தால்தான் எங்களுடைய இலக்கு அடையக்கூடிய அந்த இலக்கை நாங்கள் நிச்சயித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக உண்மையிலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இதுல இப்போது நான் உங்களை அழைத்து வருகின்ற இந்த நிமிடம் கூட நீங்கள் ஒரு போட்டியினுடைய தேசிய மட்ட போட்டி ஒன்று மட்டக்களப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உத்தியோகத்தர்களுக்குரிய ஒரு தேசிய மட்ட போட்டி. அந்த போட்டியிலே இப்போது நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரையும் நாங்கள் இன்றைய தினம் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருந்தோம். குறிப்பாக இந்த நடுவர் என்கின்ற பணி மிக கனதியானது, அல்லது அது ஒரு பெர்ஃபெக்டா செய்ய வேண்டும். அதுல ஒரு சின்ன விலகல் கூட இருக்கக்கூடாது, சறுக்கல் கூட இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த பணியில ரிஸ்க் இருக்குன்னு பாக்குறீங்களா, அல்லது இதை தாண்டி இந்த துறையிலே நேர்த்தியாக என்னால் சாதிக்க முடியும் அப்படி என்று சொல்லி பாக்குறீங்களா? ரிஸ்க், எந்த விஷயத்துக்கும் ரிஸ்க் நிறைய இருக்குது. ஆகவே அந்த ரிஸ்க்ன்ற விஷயத்த நாங்க இன்னும் நாலேஜ், இப்ப நாங்க எந்த விஷயத்துல நாங்க இப்ப நடுவர் பங்கு வகிக்கிறோம். இப்ப கிரிக்கெட் சொல்லி சொன்னா அதுக்குரிய நாலேஜ், அந்த கிரிக்கெட் நடுவருக்குரிய நாலேஜ். இப்ப நெட்பால் எடுத்துக்கொண்டோம்னா அது, பாஸ்கெட் பால். இப்ப நாங்க என்ன போட்டிக்கு அம்பையர் பண்றோமோ அல்லது ரெஃப் பண்றோமோ அந்த விளையாட்டு பத்திய ஃபுல் நாலேஜ் எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். இருக்கின்ற பட்சத்துல அந்த போட்டிகளை நாங்க பயம் இல்லாம செய்யக்கூடிய விதமா இருக்கும். நிச்சயமா, குறிப்பாக உங்களுடைய பாடசாலை காலங்களில் நீங்கள் சொல்கிறது போன்று நாங்கள் எந்த பயிற்சியில், எந்த துறையில் அல்லது எந்த விளையாட்டில் எங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நிற்கின்றோமோ, நிச்சயமா அதுல முழு டேலண்ட், முழு திறமையை வெளிப்படுத்தி நிற்கின்றோமோ அந்த போட்டியை பற்றிய முழு விவரம் எங்களுக்கு தெரிந்திருக்கும். பாடசாலை காலத்திலே, பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் நீங்கள் சிசிலியா பாடசாலையினுடைய மாணவி என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். எனவே பாடசாலை காலத்திலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய திறனை அல்லது உங்களுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்திய ஒரு விளையாட்டு எதுவாக இருக்கு நினைக்கிறீங்க? நெட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட், இந்த மூன்றும் தான் என்னோட மெயின் கேம். அதை தவிர நான் அத்லெட்டிக்ல ஷார்ட் பட்டும் ட்ரிபிள் ஜம்பும் செஞ்சிருக்கிறேன். நான் ஜோனல் லெவல் வரைக்கும் தான். அதை தவிர எனக்கு மிகவும் நாட்டமுடையதுன்னு சொல்லி சொன்னா இந்த நெட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் தான். நெட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட். இப்போ இந்த துறை சார்ந்து பயணிக்கின்றவர்களுக்கு அல்லது இந்த துறையிலே சாதிக்க துடிக்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக? இலங்கையை பொறுத்த மட்டும் நெட்பால், பாஸ்கெட் பால் நாங்க பிளே பண்றோம்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நமக்கு ஒரு ஹைட் இருக்கணும். நான் 5.2 ஹைட். ஸோ எனக்கு அந்த நெட்பால் ஒரு நேஷனல் டீமுக்குள்ள போய் விளையாடணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது அந்த நாட்கள்ல. ஸோ செலெக்ஷனுக்கு நம்ம போட்டாலும் அதுல ஹைட் கேட்டிருப்பாங்க 5.5க்கு மேலதான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ப எங்களுக்கு சான்சஸ் அந்த நாளையில குறைவா தான் இருந்தது. அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு போய் விளையாடுறார்கள், நேவிக்கு விளையாடுறார்கள். இப்பதான் எங்களுக்கு விளங்குது எப்படி போனா அந்த நேஷனல் டீமுக்குள்ள போகலாம்ன்ற ஒரு ஐடியா. ஸோ அந்த நாட்கள்ல அந்த ஐடியா எனக்கு இருந்தது. அது இல்லாம போனதுக்குரிய ரீசன் அவங்க கேட்டது ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான். அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எங்களால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இயலாம போன பட்சத்துல தான் நான் இந்த நடுவர் பகுதி வகிக்கிறதுக்காக எனக்கு அந்த ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நடுவர் பதவிக்கு இப்ப ஹைட் கேட்க மாட்டாங்க, வேற எந்த விஷயமுமே அவங்க கேட்கிற அளவுக்கு பிசிக்கலி ஒண்ணும் இல்ல. நாங்க பிசிக்கலி கான்பிடென்டாவும் ஃபிட்டாவும் இருந்துட்டு நாலேஜ் மட்டும் எடுத்துக்கொண்டு இருந்தோம்னா, இப்ப குறிப்பிட்ட அந்த எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இப்ப நெட்பால், கிரிக்கெட் எது வேண்டாலும் ரெஃபரீஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண பட்சத்துல பிராக்டிக்கல் நடக்கும். கட்டாயம் பாஸ் பண்ணா பிராக்டிக்கல் நடக்கும். பிராக்டிக்கலையும் நாங்க பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த நடுவர் பதவியை வகிக்கிறதுக்கு நாங்க அந்த அசோசியேஷன்ல அங்கத்துவம் வைக்கலாம். சோ இதுதான் ரெண்டு ஐடியாவா இருந்தது. அதுல விளையாடுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கல. சோ ஒரு நேஷனலோ இன்டர்நேஷனல் ஒரு கேம் நாங்க ரெஃப் பண்ணலாம் தானே என்ற ஒரு ஐடியா தான் எனக்குள்ள வந்தது. நிச்சயமாக ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணித்திருக்கிறீர்கள். பொதுவாக அந்த விளையாட்டிலே நாங்கள் தேசிய ரீதியாகவோ அல்லது சர்வதேச ரீதியாகவோ உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாவிட்டாலும் கூட அந்த துறைக்கான ஒரு நடுவராக எங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொள்வோம். எனவே இந்த துறையிலே குறிப்பாக இப்போது கிழக்கு மாகாணத்திலே பெண் நடுவராக, கிரிக்கெட் நடுவராக நீங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை தாண்டி வேறு துறை சார்ந்து சாதிக்க நீங்கள் நினைக்கின்ற விடயம்? இப்ப நான் பாஸ்கெட் பால் ரெஃபரீஸ் அந்த இதுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வந்தேன். ஸ்ரீலங்காவை ரிப்ரசென்ட் பண்ணி ரெஃபரீஸ் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடந்தது. FIBA சொல்றது இன்டர்நேஷனல் பாஸ்கெட் பால் அசோசியேஷன். இன்டர்நேஷனல்ன்றது உலக ரீதியாக அந்த அமைப்பிட செயலாளர் தான் எங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனா வந்தவர்.
அந்த ஒர்க் ஷாப் 6 days நடந்தது. சோ அவர் வந்து சொல்லி தந்த பேசிக் விஷயம் இப்பதான் எங்களுக்கு ஸ்டார்டிங். அந்த பேசிக் விஷயத்துல இருந்து இப்ப ஒரு ஃபீபால பெரிய ஆள் வந்து எங்களுக்கு சொல்லி தரன்றது ஒரு பெரிய விஷயம். அதையும் விட ஸ்ரீலங்கால 4 பேர் தான் ரிப்ரசென்ட் பண்ணி போனாங்க. அதுல சிங்கள இனத்தை சேர்ந்த 3 பெண்களும் தமிழ் இனத்தை சேர்ந்த நான் மாத்திரம் தான் உள்ளடங்கியது. சோ அந்த 4 பேருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சது. எனக்கு ஒரு தமிழ் பெண்ணாக அதுவும் மட்டக்களப்பு நகரை பிரதிநிதித்துவப்படுத்தி போனதுல எனக்கு சரியான சந்தோஷம். நிச்சயமாக உண்மையிலே ஒரு தேசிய மட்ட போட்டியிலே கலந்து கொள்கிறது அல்லது தேசிய மட்டத்திலே உண்மையில் மாலத்தீவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பயிற்சியினுடைய செயலமர்விலே இலங்கையிலே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவமாக 3 சகோதர சிங்கள சகோதரிகளோடு இணைந்து மட்டக்களப்பிலிருந்து அவர் கலந்து கொண்டிருந்தார். எனவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது மட்டக்களப்பிலே எப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லது இந்த பயிற்சி என்கின்ற வருகின்ற விடயத்திலே மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்து எப்படியான விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள்? இப்ப ரெண்டு ஐடியா என்னன்னு சொன்னா பர்டிகுலரா முதல் பாஸ்கெட் பால் வந்து நல்ல ரீச் ஆகுனது. செயின்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் என்றாலே ஸ்கூல் எல்லாமே பயப்படும். சோ அப்ப அந்த டைம்ல இருந்த அந்த ரீச் வந்து இப்போதைக்கு குறைவா இருக்குது. சோ நாங்க திருப்ப அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். மட்டக்களப்பு நகர் பகுதியிலேயோ இல்லது அந்த செங்கலடி பகுதி பந்தாரமுள்ள பகுதியில நல்ல டீம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இதுக்குள்ள உள்வாங்கி நம்ம ஒரு நேஷனல் டீமுக்கு அனுப்புறதுக்கு ஏலாட்டியும் பிள்ளைக்கு நாலேஜை வளர்த்து இந்த நடுவர் பகுதி வகிக்கிறதுக்காக பிள்ளைய அனுப்பணும். அப்ப வந்து எங்கட மட்டக்களப்புல இருந்து போறன்றது அவ்வளவு பெருமையா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு விருப்பத்தை வச்சிருக்கீங்க. நிச்சயமா உண்மையிலே அது ஒரு நல்ல விடயமாக அமையும். ஏன்னு சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே குறிப்பாக பாஸ்கெட் பால் கூடைப்பந்தாட்டம் அதுபோன்று கபடி இந்த மாதிரியான போட்டிகளிலே தேசிய ரீதியிலே பல சாதனைகளை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் தேசிய ரீதியாக மட்டுமல்ல சர்வதேச போட்டிகளிலும் கபடி போட்டிகளில் சாதனை படைத்த பலரும் மட்டக்களப்பிலே இருக்கின்றார்கள், குறிப்பாக மதனை போன்றவர்கள். எனவே அப்படியான பலரோடு உண்மையில் நீங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு குறிப்பாக இது ஆண்கள் அல்லது பெண்களுக்கான போட்டியாக மாத்திரம் நீங்கள் பார்க்காமல் எனவே அனைவருக்கு பொதுவான ஒரு போட்டியாக எடுத்துக்கொண்டு அதற்கான பயிற்றுவிப்புகள் அதற்கான செயலமர்வுகளை நீங்கள் முன்னெடுக்கின்ற போது நிச்சயமாக இன்னும் அதிகளவான மாணவர்கள் அல்லது அதிகளவான போட்டியாளர்கள் மட்டக்களப்பிலிருந்து உருவாகுவார்கள் என்றுதான் நாங்களும் சொல்லக்கூடிய விடயம். குறிப்பாக இப்போது இந்த துறையிலே சாதிக்க துடிக்கின்றவர்களுக்கு அல்லது எதிர்காலத்தில் இந்த துறைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பிள்ளைகள் இப்ப கிரேட் 6ல இருந்தே அதாவது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எழுதுனதுல இருந்தே பிள்ளைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியரை. பிகாஸ் பேசிக் வந்து நல்லா இருந்தாதான் நம்மளோட முடிவும் வந்து மிகவும் நன்றாக அமையும். ஆகவே பெற்றாரிடம் கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம், பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் எழுதின கையோட நீங்க கிரேட் 6 கிளாஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம கட்டாயம் அவதிப்பட்டு கொண்டு இருப்போம். அதே டைம்ல பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுலையாவது ஈடுபடுத்துங்க. பிகாஸ் கிரேட் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுனா கிரேட் 8ல அவங்க அண்டர் 14 மேட்சஸ் வந்து விளையாட தொடங்குவாங்க, அண்டர் 15 மேட்சஸ் எல்லாம். சோ அப்ப அங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி வார நேரம் பிள்ளைகள் ஏல் படிச்சு முடிகிற நேரம் ஒரு தொகையான சர்டிபிகேட்ஸும் மெடல்ஸும் வந்து பிள்ளைகள கையில வந்துடும். இப்ப எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒரு யூனிவர்சிட்டிக்கோ அல்லது ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ட்ரன்ஸுக்கோ தேவையானது வந்து இந்த ப்ரொவின்ஷியல் லெவல் சர்டிபிகேட் நேஷனல் லெவல் சர்டிபிகேட் தான் மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. ஏனென்றா இப்ப ஜோனல் லெவல் சர்டிபிகேட்ஸ் இப்ப கணக்கிலே இல்லைன்ற மாதிரி, ஏன்னா எல்லார கையிலையும் ப்ரொவின்ஷியல் லெவல் சர்டிபிகேட்ஸ் இருக்கிறதால பிள்ளைகள் யாராவது இந்த துறையில ஈடுபடுறதுக்கு அல்லது உட்புகுறதுக்கு ஆசையா இருந்தாங்கன்னு சொன்னா ப்ரொவின்ஷியல் சர்டிபிகேட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதே நேரம் நேஷனல் சர்டிபிகேட் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் ஆவது அவங்க இயல் படிச்சு முடிகிற நேரம் அவங்களோட கையில இருக்குமெண்டா நிச்சயமாக அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். அல்லது ப்ரொவின்ஷியல் சர்டிபிகேட் இருக்கிற பட்சத்துல நல்ல 3 பாடமும் பாஸ் பண்ணி ஏஎல் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பாங்கண்டா இந்த ப்ரொவின்ஷியல் லெவல் சர்டிபிகேட்டோடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து சப்ரகமு ஜெயவர்தனபுர போன்ற பல்கலைக்கழகங்கள்ல இப்ப இருக்குது. சோ அந்த கோர்சஸை வந்து இவங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். குறிப்பாக இலங்கையிலே இந்த கற்கை நெறிகள் குறிப்பாக இந்த விளையாட்டுத் துறையோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய கற்கை நெறிகளை மாணவர்களுக்காக கொண்டு சேர்ப்பதற்காக பல்வேறு விதமான கற்கை நெறிகள் பல்கலைக்கழகங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது நிச்சயமாக இந்த
சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதன் ஊடாக மாணவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே அதனை மிக அழகாக அவர் சொல்லியிருந்தார். இந்த 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 மாதிரியான சூழலில், இப்போது இருக்கக்கூடிய சூழலில், இலங்கையில் குறிப்பாக மட்டக்களப்பில் இந்த துறைகளுக்கென்று தனித்துவமாக உண்மையிலே மைதானங்கள் போன்ற விடயங்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற போது எப்படியான விடயங்களை அவர்கள் பாவித்துக் கொண்டு தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும், அல்லது அதற்கான வாய்ப்புகளை எப்படியாக அவர்கள் உருவாக்கி கொள்ள முடியும், அதை பற்றி ஏதாவது விடயங்கள் எங்களோடு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, நான் வின்சென்ட் ஸ்கூல்ல படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர். ஆகவே எனக்கு கிரவுண்ட் வந்து வெபர் கிரவுண்ட் தான். இப்ப வெபர் கிரவுண்ட பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இண்டோர்ல பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, பட் அதுல விளையாடுறதுக்கு அனுமதி இல்லை. பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஆண்கள் வந்து அதை வந்து ஒழுங்கா யூஸ் பண்றன்ற ரீசனுக்காக அங்க பாஸ்கெட் பால் விளையாட விடுறதில்ல. சோ நாங்க வெளியில இருக்கிற அவுட்டோர் கோர்ட் பாஸ்கெட் பால் தான் நாங்க பயன்படுத்தி வரோம் பிராக்டிசஸ்க்காக. அதுலயும் என்ன நாங்க எதிர்நோக்குற சவால் என்னன்னு சொல்லி சொன்னா, ஈவினிங் டைம்ல வர பாய்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ரிங்ல வந்து தொங்கி விளையாடி கொண்டு இருப்பாங்க. சோ அந்த ரிங்ல தொங்குற பட்சத்துல ரிங் வந்து கீழே பணிஞ்சா இனி அந்த நட்கலண்டு அது கீழே விழுந்துரும். சோ அந்த எனக்கு இருந்த சவால் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ரிங்க செஞ்சாலும் இப்ப வெளியில இருந்து வர்றவங்க வந்து அதை ஒழுங்கா யூஸ் பண்றது இல்லை. ஆகவே சமூகத்தினரிடம் நாங்க கேட்டுக்கொள்வது, நீங்க யூஸ் பண்ணுங்க, பட் இன்னொரு ஆளும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனா ஓகே, பட் இன்னொரு ஆள் கஷ்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி நீங்க அதை பாவிக்க வேணாம் என்றதையும் கேட்டுக்கொண்டு, நான் இப்பத்தைய காலகட்டத்தில் எதிர்நோக்கிற சவால்களில் ஒன்று அதுதான். நிச்சயமாக உண்மையிலே அதுவும் ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையிலே குறிப்பாக இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உண்மையிலே பல பின்தங்கிய கிராமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த முறை உங்களுக்கு தெரியும் வாகரை, அது போன்று இந்த முறை ஏறாவூர், பற்று போன்ற பிரதேசங்களில் பல பின்தங்கிய பாடசாலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய மட்ட போட்டிகளில் பல சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மாணவர்கள் இந்த தேசிய மட்ட போட்டிகளில் சாதனை படைக்கின்ற அதே வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக அந்த மாணவர்களை ஒரு வழிப்படுத்தி அவர்களுக்கான பயிற்சியினர்களை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, விளையாட்டு துறைக்கான ஒரு பாடசாலை, அப்படியான ஒரு கட்டமைப்பு இங்கு இல்லை. அப்படியான ஒன்றை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே அது உங்களை போன்றவர்களுக்கு சாதகமாக அமையுமா, அல்லது அந்த மாணவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும்? அப்படியான ஒரு விடயத்தை உங்களிடம் எதிர்பார்க்கும். இப்ப கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டோம்னா, ட்ரிங்கோமலியில சென்ட் மேரி ஸ்கூல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலா இருக்குது. ஸோ அங்க வந்து ஸ்போர்ட்ஸ் செய்யற பிள்ளைகளை அவ்வளவு பேரையும் சேர்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கிற பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், கோச்சஸ், அதை தவிர பிளஸ் அவங்க எடுக்கிற கோச்சஸ், பிரைவேட் கோச்சஸ், இப்படி இவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க பிள்ளைகளுக்கு தான் சர்டிபிகேட் ஒன்றை வாங்கி கொடுக்கணும், தங்களோட மாவட்டத்துக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கணும், இலங்கை ரீதியா பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு அவங்களை அனுப்பணும் என்ற ஒரு ரீதியில அவங்க அந்த ஐடியாவை பண்ணி அந்த இடத்துல அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குது. ஆகவே மட்டக்களப்பிலையும் அவ்வாறான ஒரு பாடசாலை வரும் பட்சத்துல அங்க ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, கோச்சஸ் வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு கேம்ஸுக்கு. அந்த ஸ்பெஷல் கோச்சஸ் இப்ப எல்லாரும் வந்து எல்லாத்தையும் பழக்க முடியாது. ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்துல நிபுணத்துவம் பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே அவ்வாறான கோச்சஸ் எடுத்து நாங்க பிள்ளைகளுக்காக வேண்டிதான் நாங்க உண்மையாவே சேவையாற்ற வந்திருக்கிறோம். நாங்க சேலரி எடுக்கிறோம்ன்றதை தவிர்த்து உண்மையாவே பிள்ளைகளுக்காக வேண்டிய காலையில இருந்து பின்னர் வரைக்கும் கிரவுண்ட்ல நாங்க நிக்கிறோம். நாங்க இப்ப நாங்க அடைஞ்ச ஒரு வெற்றிய அந்த பிள்ளையையும் அடைகிறதுக்கு நாங்க எத்தனை கொடுத்து அவங்கள புஷ் பண்றோம். ஆகவே அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சொன்னா, நம்முடைய மட்டக்களப்புல இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் வந்து அதை கொஞ்சம் கவனம் எடுத்தாங்கன்னா நம்மளாலேயும் முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உண்மையிலே பார்க்க போனால் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அப்படியான ஒரு பாடசாலை, குறிப்பாக இந்த விளையாட்டு துறைக்கென ஒரு தனியான ஒரு பாடசாலையை மட்டக்களப்பு மாவட்டத்திலே உருவாக்குவார்களாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அது ஒரு தனித்துவமான ஒரு விடயமாக அமையும். ஏன்னு சொல்லி சொன்னால் மாவட்டத்திலே பல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள், பல துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது போல எமா அவர்கள் சொன்னது போல அந்த துறைக்கென ஒரு ஆசிரியர் அங்கு நியமிக்கப்படுவார் என்றால் எல்லோருமே எல்லா விடயத்தையும் செய்ய முடியாது. இப்போது பாஸ்கெட் பால் அல்லது கூடைப்பந்தாட்டத்திலே மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒருவர் கிரிக்கெட்டிலே அந்த அளவுக்கு அவர் அந்த துறை சார்ந்த அனுபவம் இல்லாத ஒருவராக இருக்கலாம். எனவே எல்லோரையும் சேர்த்ததாக ஒரு விளையாட்டு பயிற்சிக்கான ஒரு பாடசாலை மாவட்டத்திலே உருவாக்கப்படுவது கட்டாயமானது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவூட்டுகின்ற அதே வேளையிலே இந்த இலக்கிலே ஒரு வெற்றியை நீங்கள் தக்க வைத்திருக்கிறீர்கள். இப்போது கிழக்கு மாகாணத்தினுடைய முதலாவது கிரிக்கெட்டுக்குரிய பெண் நடுவராக எதிர்காலத்தினுடைய இலக்கு எப்படி நிர்ணயித்திருக்கிறீர்கள்? அந்த இலக்கினுடைய வெற்றியை எப்படி அடைந்து கொள்ளணும் சொல்லி நினைக்கிறீங்க?
இப்போதைக்கு வந்து எந்த ஐடியா வந்து இப்போ டீச்சிங் கரியருக்குள்ள இருந்துட்டு ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்எல்இஎஸ் எக்ஸாம் சிட் பண்ணி பார்க்கணுமென்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதையும் சிட் பண்ணி சான்ஸ் கிடைச்சா சிட் பண்ணுவேன். ஸோ அதான் என் இப்போதைக்குரிய ஒரு ஐடியாவாக அதுதான் இருக்குது. அந்த ஐடியாவை தொடுறது உண்மையாகவே ஈஸி இல்லை. எஸ்எல்இஎஸ் எக்ஸாம்ன்றது பாஸ் பண்ணுறது உண்மையாகவே ஈஸியான விஷயம் இல்லை. அந்த விஷயத்துல இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னு சொன்னா சுஜாதா மேடம் தான். அவ வந்து ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு அதிபராக இருந்து, வலய கல்வி படிப்பாளராக இருந்து, மாகாண கல்வி படிப்பாளராக பணிபுரிந்து தற்பொழுது கல்வி வழி வெளியீட்டு பிரிவினுடைய பிரதியாணையாளராக இருக்கின்றார். அந்த விஷயத்துல அவை உண்மையாவே பாராட்டணும். எவ்வளவு போல்டா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி சிட் பண்ணி செஞ்சிருப்பா வந்து. ஸோ எனக்கும் எதிர்காலத்துல ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் என்று சொன்னா நானும் அந்த எக்ஸாமை சிட் பண்ணி பார்க்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கு. நிச்சயமாக இலக்கு வந்து எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த இலக்கு ஒரு பெரிய ஒரு இலக்காக இருந்தால் மட்டுமே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நாங்கள் விரைந்து செல்வோம். எனவே உங்களுடைய அந்த சாதனைக்கான பயணம் தொடர வேண்டும். வெற்றிகள் நமதாகட்டும். இன்றைய தினம் எங்களுடைய மின்னல் 24 இணையதளத்தினுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் நாங்கள் அழைத்ததை இட்டு நீங்க ஒரு பிஸியான ஒருத்தர், இன்றைய தினமும் ஒரு முக்கியமான ஒரு போட்டியிலே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருந்தும் எங்களோடு இன்றைய தினம் இந்த சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டதுக்கு எம்மா குளோரியா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.